12 கட்டம். நான் ஏதோ ஒரு லக்னம் ஒன்று போடுறேன். ஓகே, இது லக்னமாக வச்சுக்கங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை போட்டிருக்கேன். மீன லக்னம், சந்திரன் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். இங்கே எங்கே ஒன்று வந்துட்டோம் 12 கட்டத்தில். நான் சொல்லக்கூடிய விதிமுறை என்னன்னா, ஒரே ஒரு விதிமுறை தான் இந்த விஷயத்தில். உங்கள் லக்னம் எதுவாகனா இருந்து போட்டோம், உங்கள் ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் சந்திரன் அப்படின்ற கிரகம் எங்கே இருக்குன்னு முதல்ல பாருங்கள். இந்த வீட்டில் எங்கே வேணா இருக்கலாம். அந்த சந்திரனுக்கு முன்னாடியோ பின்னாடியோ எந்த கிரகமும் இல்லை என்றால், இதுதான் பாயிண்ட்டு, அந்த பேர், இந்த ஜாதகத்து பேர் அவயோக ஜாதகம். யோகம் அவயோகமாக போயிடும். மற்றவர்களால் 100% ஏமாற்றப்படுவார்கள், பணத்தை இழப்பார்கள், கோடி கோடியாக இழப்பார்கள். அவங்க தகுதிக்கு அந்த மாதிரி இழப்பாங்க. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எந்த லக்னமாக வேண்டுமானால் இருக்கலாம், அது எனக்கு முக்கியம் இல்லை. சந்திரன் அப்படின்ற கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அந்த சந்திரனுக்கு முன்னாடியோ பின்னாடியோ கிரகம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இருந்துச்சு அப்படின்னா பாதகம் இல்லை, அது வேற சில காரணங்களாக நீங்கள் எடுக்கிறதுக்கு வேற விஷயம் இருக்கும். இல்லை என்றால் 100% மற்றவர்களால் நீங்கள் பணத்தால் ஏமாற்றப்படுவீர்கள்.